என்னங்கத்த அந்த வீட்டை வேற கட்டணும்னு சொன்னாரு. கரண்ட்டை வேற மாற்றி வச்சிருக்கோம். அது எப்போ வேலை ஆரம்பிக்கிறது என்னன்னு ஒன்றும் தெரியல. அதேம்மா ஒன்றும் கைக்கு மேய்க்கு பார்க்காம இவன் பாட்டுக்கு வேலையை பார்க்கணுன்றியா? இப்போ எந்த காசு இருக்குது? இப்போதான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் செலவெல்லாம் நிறைய ஆகிப்போச்சு. அங்கே விசேஷத்துக்கு போனால் செஞ்சோம். அப்புறம் இங்கிட்ட இந்த வண்டிக்கு கொஞ்சம் லோன் கட்டினியா வச்சேன். இப்போ உடனே விட்ட கட்டணுன்றியா? என்ன செய்யறது? அதைத்தான் சொன்னேன் நானும். இப்போ எதுக்கு அவசரப்படுறீங்க? ஒரு 2 மாதம் கூட ஆகட்டும், அப்புறமா பார்ப்போம். அந்த குழு லோன் சொல்கிறாங்கல்ல, அதில் கூட ஏதாவது லோனுக்கு நான் போடுவோம்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, கரண்ட்டை கழட்டி மாற்றி வச்சுட்டா அதை நம்ம 10-25 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். இல்லாட்டினா அப்புறம் லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம காசு கொடுத்து புது லைன் மாதிரி எடுக்கணுன்றாரு. அவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது ஒரு தொல்லை. இப்போ எல்லாம் புதுசாக ஒரு லைன் வாங்கணும், செய்யணும், பட்டா வாங்கணும்ட்டு அம்பிட்டு தொல்லை அவ்வளோ இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் எத்தனை சமாளிக்கிறது? ஆமாங்க, அதுதான் நானும் சொன்னேன். அவர் ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் எல்லாத்தையும் பார்க்கணுமா, என்ன செய்ய முடியும் நம்ம? நான் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன்றாரு அவர். வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லைம்மா. இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுனா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணும், வரணும், செய்யணும். அதுக்காண்டி தான் வேணாம்ன்றியா? இல்லாட்டினா கூட பரவாயில்லை. ஏன்த்த பேசாமல் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அது மாதிரி செய்வோமா? என்னம்மா, என்ன யோசனை? ஏன்த்த இப்போ வீட்டில் இருந்து எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறாங்க லேடிஸுங்க. அது மாதிரி நம்ம எதாவது பண்ண என்னத்த? பேசாமல் நம்ம 2 பேரும் சும்மா தானே இருக்கோம் வீட்டில். இந்த ஊரை பாண்டிக்கொரு ஜோடி கோயில் கூட. நீ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆளுதே வாரா. சோளை கருது போல தோளை தொட்டு ஆட. ஏக்கா ஸ்னேகாக்கா, வாங்க வாங்க. முக்கியமான பேச்சு பேசிக்கிருந்தா நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் தான் இது கரெக்டான ஆளு. என்னது என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் உங்கள் வீட்டில் கறி குழம்பா? ஜீவா ஒருத்திம்மா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்கா. கறி குழம்பா மீன் குழம்பான்னு தான் இருக்கா. ஒரு குடும்பஸ்திரி மாதிரியே பேசுறது இல்லை. என்னக்கா நீ வேற, குடும்பஸ்திரி வேற, சின்ன பிள்ளை வேறையாக்கா? எல்லாத்துக்கும் ஒரே வயிறு தானக்கா. எல்லாத்துக்கும் வயிறு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. பிறகு ஏக்கா சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உனக்கு நான் பிரியாணியே செஞ்சு தரேன். ஆனால் நல்ல ஒரு ஐடியா கொடுக்கணும். நீங்கள் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு ஐடியா தானே, அது எக்கச்சக்கமாக கிடக்கு. ஆனால் ஆக்டிவேட் தான் பண்ண முடியல என்னால். ஏக்கா நீ ஐடியா மட்டும் சொல்லுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுறா நாங்கள் பார்த்துக்குறோம். சின்னேகா இங்கே வர்றி, ஏன் நிறைய படிச்சிருக்கேன்றில. இப்போ சீதா வீட்டில் இருந்து எதனாலும் பிஸ்னஸ் பண்ணுவோம் தேண்டுது. சும்மா தான் நான் 2 பேரும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ வீட்டில் இருந்து என்னாடி பிஸ்னஸ் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும்? இப்போதைக்கு எது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது அதான் உனக்கு தெரியும் எல்லாம். ட்ரெண்டிங்கில் உள்ள பிஸ்னஸா? அதுவும் லேடிஸ்க்கு வீட்டில் இருந்து செய்யணுமா? ஏஸ் ஈக்குவல் டு பி, பிஸ் ஈக்குவல் டு சி, ஏபிசி. கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதுக்கு என் தூணில் முட்டி கிடக்கவ புத்தருக்கு போதி மரத்துக்கு அடியில் நின்று யானை வந்த மாதிரி இதில் முட்டினாலே இவளுக்கு யானை வருமா என்னம்மா? அப்போ நல்லா முட்டிச்செடி. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம மனசு அங்கிட்டுங்கிட்ட அலைப்பாஞ்சுக்கு இருக்கோம். இங்கே உட்காந்துருக்கும் போதே வீட்டில் என்ன குழம்பு, இன்றைக்கி என்ன மாமியா குழம்பு வச்சிச்சு, நம்ம அம்மா வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு பல யோசனை போகும். அப்புறம் மூளையை ஒரு நிலைப்படுத்தி யோசிக்கணும்ல. அதுக்கு தான் அப்படியே அந்த இடத்துல முட்டிக்கிட்டோம்டா நமக்கு வேற பக்கம் யோசனை போகாது. அதுக்காகத்தான். எம்மா இந்த பிள்ளை எங்கிட்டு போனாலும் சுத்து சாப்பாட்டில் தாண்டி இருக்கா சாமி. சாப்பாடு தான் இன்றைக்கி மேட்ரேவும். இன்றைக்கி எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் என்ன தான் சம்பாதிச்சாலும் சாப்பாடு இல்லாமல் மனுஷனால் வாழ முடியுமாக்கா? என்னதான் ஏஐ வருது, சாட்டு ஜிபிடி வருது, என்னென்னமோ வருதுன்றாங்க. எத்தனை வந்தாலும் வகுத்துக்கு பூவா இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக அது தேவை தானே. ஆமாக்கா, சாப்பாடு இல்லாமல் உலகமே இயங்காதுக்கா. இப்போ நமக்கு என்ன யோசனை சொல்ல வர? என்ன பிஸ்னஸ் தான் பண்ணலாம் அதை சொல்லுக்கா. கரெக்ட், உலகமே இயங்காதுல்ல. எல்லா மனுஷனுக்கும் வகுத்துக்கு தேவை சோறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் பெண்கள் சோறாக்குறது என்னமோவும் ஏதோ மழையே வெட்டி முறிக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சோறாக்கணுமா, குழம்பு வைக்கணுமா, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, சுடுதண்ணி தான் வைக்க தெரியும்ன்றாங்க. அதே என்னமா உண்மைதான். இப்போ பாதி பேத்துக்கு சோறாக்கணுமா மழை முழுங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுதுங்க. என்ன செய்ய முடியும்? அது மட்டுமா, அந்த பிள்ளைகளுக்கே ஆக்க முடியலன்னா வயசான தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா அவங்களாம் என்ன செய்வாங்க? அவங்களால முடியணும்ல. பாவம் சுகரு, ப்ரெஷரு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, முட்டி வலி, மூளி வலின்னு இப்படி பல வழியில் பாவம் அவசப்படுறாங்க. அவங்களாலையும் சமைக்க முடியல. அவங்க சமைக்க முடியலன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நம்ம இருக்க பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னுதுங்க. வெளியில் சுத்த விட்டால் 4 முழுக்க சுற்றுதுங்க. அதை நீ சொல்கிற ஏண்டி? வீட்டில் ஒழுக்கமாக சோறாக்க மாட்டேங்கிற உங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கே தெரியுது. ஏக்கா நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன்க்கா நடுத்துறவள் நியாயம் எடுத்து விட்ட மாதிரி என் மாமியாரை பற்றி பேசிக்கிருக்க? ஓகே விடுங்க. சரி சொல்லுங்க, ஐடியாவை சொல்லுங்க. அழகாப்பட்டதுக்கா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை போடுறது. சாப்பாட்டு கடையை போடு, அருமையாக ஓடும், எல்லாம் வாங்குவாங்க. அதுலேயும் நல்லா நீ வீட்டுக்கு சமைக்கிற மாதிரியே நல்ல ஒரு
டேஸ்ட்டாக ஒரு கடமை உணர்வோடு நீ சமைச்சு கொடு, நல்லா விற்கும். சாப்பாட்டு கடையா? நல்ல யோசனையாத்தான் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய காசு செலவாக முடியே. திடீர்னு கடையை போடணும்னா என்ன செய்யறது? நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு எப்படின்னா ஒரு 2 லட்சம்னாலும் கையில் வேணும். ஏன்ட்ட பேசாம குழு லோன்ல போய் கேட்டு பாப்போமா? ஏதாவது லோன் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி கூட செய்யலாமத்த. ஏம்மா அந்த குழு லோன்ல ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேன் அம்மா. அதுவும் புதுசாக வாங்குறவங்களுக்கெல்லாம் 25,000 தான் தரானா. என்னக்கா சொல்கிற? அப்புறம் அவங்கவுங்க 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்குறாங்கன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவங்களாம் ரொம்ப நாளாக எடுத்து கட்டிக்கே இருப்பாங்க. அவங்களாம் 10 லோன் 15 லோன் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வராங்க. நாம் இது வரைக்கும் அதை எடுத்ததே இல்லை, இப்போ தான் முத தடவை. அப்படி சொல்ல வரியா? இதுக்கு என்ன வேறு ஐடியா? பேசாமல் வீட்டு முன்னாடி ஒரு டேபிளை போட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு எடுத்து வச்சுருங்க. வரவங்க போகிறவங்க வாங்கிட்டு போட்டோம். ஏண்டி வீட்டு முன்னாடி செஞ்சு வச்சா எத்தனை பேர் வாங்குவாங்க சொல்லு பார்ப்போம். நான் கூட ஒரு 10 வீடு வாங்குவாங்க. அதில் வியாபாரத்தை விற்று என்னத்தை கோட்டையை ஆட்ட முடியும்? என்னக்கா நீ முன்னுக்கு போனால் உதைக்கிற, பின்னுக்கு வந்தால் எத்துற, என்ன தான் பண்ணுறது? சரி கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஏக்கா உங்கள் மூளையை போட்டு நல்லா கசக்குங்க. நான் போய் சூடாக ஒரு கப் டீ கொண்டு வரேன். இப்போ சொன்னையே ஒரு வாசகம்னாலும் கிரு வாசகம். அதை முதல்ல செய். நல்ல சூடாக ஒரு கப் காஃபி, முடிஞ்ச ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வா. நல்லா யோசிச்சு வைக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, திரும்ப முட்ட ஆரம்பிச்சிட்டாலே தூணில். இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டா அவ்வளோ இருக்குது. சரி, எப்படியும் நல்ல யோசனை சொன்னா சரித்தேன். சரி, தீய அருகிங்களே போதும் ஆயிடுது. அம்மா எப்படி சோறு ஆக்குதோ ஒண்ணுமே முடியல, கண்லாம் எரியுது. ஏ திவ்யா, இட்லி ஊற்றி வச்சிட்டியா? ஏம்மா ஊற்றி வச்சுட்டேம்மா, இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சட்னிக்கு வதக்கிறதுக்கு சட்னி வச்சு விட்டுருக்கேன். எதை முதல்ல வதக்கணும்? ஆமாடி, வருஷமெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன தக்காளி சட்னிக்கு முதல்ல 2 பூண்டு மிளகா வத 2 உளுந்த வறுத்து வச்சுக்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி உரிச்சு களி வச்சிருக்கேன்ல, அதை போட்டு வதக்கு. கூட 2 கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி ஆற வைக்க. நான் வந்து அம்மியில் அரைச்சு தரேன். ஏம்மா கண்ணெல்லாம் எரியுதுமா, ஒரே புகையா வருதுமா. நீ என்னதான் செய்யறங்க? இதான் இங்கே கொஞ்சம் காயா கிடக்குமா, பூரா வெறும் செடியும் கொடியுமா கிடக்கு. பூச்சி வடையை வந்து 2 மணி காத்துக்காலம் கொஞ்சம் புடிங்கி போட்டு வாரேன். அந்த இட்லியை மட்டும் ஊற்றி வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணேன். மத்தியானத்துக்கு அம்மா சோற வைக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. இந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய ஆட்டம். என்ன சொன்னாங்க? மிளகா வத்த உளுந்து பூண்டெல்லாம் வறுத்துக்கணுமா? தனித்தனியாக வறுக்கணுமா மொத்தமாக வறுக்கணுமா? அதை சொல்லலை. ஏம்மா பூண்டு உளுந்து மிளகா வத்தெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணுமா தனித்தனியாக வதக்கணுமா? அடியே தனித்தனியாக வதக்கணும். ஒன்று ஒரு நேரம் வதக்கும்ல, கறி போகும்ல. முதல்ல மட்டும் உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்க. அந்த சும்மா ஒரு ஸ்பூன் போல. அப்புறம் ஒரு 4 மிளகா அதில் போட்டு வறுத்தெடு. பூண்டு ஒரு 4 வெள்ளு பூண்டு தனியாக வறுத்து எடுத்துரு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் தனியாக போட்டு அதை வதக்கி அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துரு. ஓ, இதில் வேறு அடுப்பில் நம்ம தீ எரியாட்டினா மொத்தத்துக்கு எரிய மாட்டேங்குது. எரிஞ்சால் மலமலமானு எரியுது. அந்த உளுந்தெல்லாம் கருகி போயிடும். அதுக்கு வேறு வந்து வையும் தம்மா. உளுந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. எங்களுக்குள்ள எங்கேயோ வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் எதுலேயே போட்டு வச்சுருக்கோம். இந்த அம்மா வேறு இப்போ பிளாஸ்டிக் டப்பா மாதிரி விற்கிது. இப்போ உள்ளே இருக்க பொருள் வெளில தெரியுற மாதிரி அது மாதிரி அதை வாங்கி வைக்கிதா? சும்மா பழைய காலத்தில் உள்ள டப்பாவை போட்டு மூடி வச்சிருக்கு. எதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு தெரியவே மாட்டேங்குது. இதில் எங்கேயாச்சும் வச்சுருக்குமா? சே, நம்ம அப்பா இருந்தாரு நமக்கு இப்படி கஷ்டம் தேவையா? மற்றவங்க மாதிரி நம்மளும் நல்லா வசதியாக இருந்திருக்கலாம். ஏம்மா உளுந்து எதிரமா வச்சிருக்க? அடியே ஒரு 4 சம்படம் இருக்கு பாரு. அதில் சின்ன சம்படம் ஒன்று இருக்கு பாரு. அதில் இருக்கும் பாரு கடைசி சம்படத்தில். இந்த சம்படம் மாத்தே இருக்கும் போல. பாரு, கதவை திறந்து வச்சுட்டு அவாட்டுக்கு எப்படி தூங்குறான்னு குறட்ட விட்டு. கேட்டால் தூக்கமே இல்லை சும்மா முழிச்சுக்கிட்டே இருக்கேன். வா ஏ வசந்தா அடியே பாரு, இம்பிட்டு கத்துட்டு எந்திரிக்க ஆரம்பிவாரு. ஏ வசந்தா, யாரு காணா? நல்ல ஓட்ரி, யார காணா ஊரை காணாம்னுக்கிட்டு கதையும் திறந்து விட்டு நீ வாட்டுக்கு எனக்கு காணான்னு தூங்குறியே. நாய் இவ்வளோ வந்துச்சு என்ன செய்வ? யார் வந்து எனக்கு எடுத்து போயிட்டு என்ன செய்வ? தூங்கல, அப்படியே தலை வலிச்சிச்சு. அப்படியே படுத்திருந்தேன். அப்படியே கண்ணை செஞ்சுட்டேன் போல. வா உட்காரு. நீ தூங்காம என்ன வரைக்கும் கொட்டை விட்டுக்கு இருந்தேன். நான் வர்றப்ப அடியே எழுப்புற எந்திரிக்கவே மாட்டேன்ற. இப்படி பகல் முழுக்க தூங்கிடுற. இப்போ ராத்திரி வந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. எங்கிட்டு இருந்து வரும்? ஆமா, நேற்று ராத்திரில எங்க நீ தூங்க விட்ட? சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கே தான் இருக்கு. நீ ராத்திரில தூங்கவே விட மாட்டேங்கிற. தூக்கமே இல்லை. அதனால ஒரு மாதிரி தலை வலிச்சிச்சுன்ட்டு அப்படியே படுத்தேன். அப்படியே கண்ணை செஞ்சுட்டேன் போல இருக்கு. கதையும் திறந்து வச்சுட்டு இன்னும் சாப்பிட கூட இல்லை. நான் என்ன செஞ்சேன் உனையே? எனக்கு தன்னால கை காலா வலிக்குதுன்னு புலம்பிக்கே படுத்து கிடந்தேன். நீ தூங்க வேண்டியதான். வேணாம்டா, மேலே போய் படுக்க வேண்டியதானே. சோறு ஆக்கலையா? ஆமா, நீ எங்க கை கால் வலிக்குதுன்னு புலம்பிக்கிருந்த. நீ பயமுறுத்திக்கிட்டே கிடந்த ராத்திரிக்கெல்லாம். ஏய் ஆன்னு சிரிக்கிறே. நீ வாட்டுக்கு என்னென்ன செஞ்சுக்கிருக்க. பயமா கிடந்துச்சு. ஆமா, இவளுக்கு பயமா போயிடும்.
கை கால் வலிக்குன்னு சொல்லி நான் பாட்டுக்கு முடியாம நான் உலகி இருந்திருப்பேன். இன்னைக்கெல்லாம் நீ இங்கே வா, இங்கே தூங்குவான். நீ அங்கே வர சொல்கிற, பேனும் போட விட மாட்டேங்கிற, ஒன்றும் போட வர மாட்டேங்கிற, தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு இல்லடி, கதவு பூட்ட மாட்டேங்குது சரியா, போட்டுக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், அங்கிட்ட அதுக்கு ஒரு பூட்டை வாங்கி போடவே மாட்டேங்கிற, சும்மா கதவுன்னு கிடக்க. சரி என்ன சோறுக்கு ஆக்குனியா இல்லையா என்னமோ? ஆக்குனே காலையில் இப்படி சாப்பாடு ஆக்கி இந்த கத்திரிக்காய் 2 மொச்சை பேரெலாம் வறுத்து ஊற்றி உப்புச்சார வச்சேன். ஏன் மசாலா குழம்பா கூட வைக்க வேண்டியதானே, இதுக்கு உப்புச்சார வச்ச? ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உப்புச்சாரே வச்சு. சரி அதை மட்டும் வப்ப மட்டும் வச்சேன். சாப்பிட்றியா? சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும். அந்த கை காலாக ஏற்கனவே நரம்புலாம் பிடிச்சி இழுக்குது. இதில் புளிய சாப்பிட்டா ரொம்ப வலிக்குமான்னு வேற பயமாக இருக்குது. ஆமாம், நம்ம டெய்லியாக சாப்பிட்டுக்கு இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு இந்த காற்று காலத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும் வச்சேன். கொஞ்சம் இரு சாப்பிடுவோம், போட்டுக்கு வரேன். சரி போடு, நான் போய் கையால் கழிட்டு வந்துடுறேன். நம்ம எதனால வேலையை செய்வோம் சாப்பிடுவோம்னாதே ஒரு ஃபோன் வரும். ஹலோ என்னம்மா என்ன பண்ணுற? நானா இந்த வேலையை பார்த்துக்கிருக்கேன். ஒரே காத்தடிச்சு புழுதி அள்ளி போட்டு கிடக்குது, தகரத்தெல்லாம் தூக்கி எரியுது. பூரா எடுத்து கூட்டி ஒதுங்க வச்சுக்கிருக்கேன். பாரு பொய்ய நல்லா குறைச்சி விட்டு தூங்கி விட்டு அவன் மகட்ட எப்படி போய் சொல்கிறா அவர். எதுக்குமா காது காலமாக மண் வரதையும் செய்யும், அதுக்கு சும்மா கூட்டி கிடக்க விடு. சாயந்தரம் ஒரு நேரம் கூட்டினா பத்தலையா? காத்து காலமா வரத்தையும் செய்யும், அதுக்காண்டி வெளியில போகாம இருக்க முடியுமா? ஒரு கடை அன்னைக்கு போகணும் செய்யணும், கதவை திறந்து வைக்க முடியல. கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டியா, கதவை அடைச்சா ஒரே காற்று இல்லாமல் ஒரு மாதிரியா இருக்கு. திறந்து வச்சா வீட்டுக்குள்ள மண்ணை கொண்டு வந்து போடுது. நல்லா கொட்டை விட்டு தூங்கி போட்டு எப்படி போய் சொல்றா ஒரு வேலை செஞ்சுக்கிறக்கே வெட்டி செஞ்சுக்கிறக்கேன்ட்டு. ஐயோ நம்மளை காட்டிலும் பயங்கரமாக இருப்பா போல. சரி சாப்பிட்டியா? சாப்பிடணும், இன்னும் சாப்பாடு செய்யலை. அந்த இனிமேலும் செய்யணும். இன்ன வரைக்கும் பூரா அதெல்லாம் பூரா வெளியில் இருக்க செடி ஒடியெல்லாம் பூரா பிச்சு போட்டு விட்டு இப்போ கூட்டி அழிக்கிட்டு வேலையை பார்த்து கிடக்கேன். இனிமேதான் சாப்பாடு வைக்கணும். அடி பாதகத்தி, இது உலக மகா நடிப்பாப்புல இருக்கு. சோறாக்கி சாப்பிட்டு அப்புறம் பார்க்க வேண்டியதானம்மா. நிற்கிய லேட்டா சாப்பிட்டுருக்கு, அப்புறம் வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுன்னு. ஆக்கணும். நீ என்ன செய்யற? நானா அந்த டீ போட்டுக்கிருக்கேன். இந்த சினேகா காந்தாங்க. சினேகாவா? யாரு? அந்த ஒட்டக்குச்சி மாதிரி இருப்பாளே அவளா? ஆமாம்மா, அந்த ராசாதி பாட்டி இருக்காங்களா அவங்க மருமக தான். அவளாக்கு என்னவா? அவ சும்மா பேசியே உயிரெடுப்பாளே. என்ன அங்கனக்குள்ள பக்கத்து வீட்டில் இருக்க வரவளுக்கு ஒரு டீயாக்கு. அந்த அக்கா நாங்கள் போனால் போட்டு தராங்கல்ல, அதை அப்போ நம்ம போட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவோம். நீ வேற தேவையில்லாத எதனாலும் சொல்லாத மாணிக்கே. சரி பாரு, இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறியா? வைக்கவா? இவகிட்ட கோளாரத்தே இருக்கணும் போல இருக்கு. முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்கிறாளே. சோறு ஆக்கிட்டேம்டா, உப்புச்சாறு வச்சுட்டேம்டா, அவன் மகிட்ட நாக்கவே இல்லைன்றா. இது எப்போ வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஃபோன் பேசுகிறப்பே வந்துச்சா இல்லை இப்போத்தே வருதா? நம்ம சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குமோ? யாரு போனு? சீதாதான் போன் போட்டா. ஏன்னாவா நல்லா இருக்காங்களா? நல்லாத்தே இருக்காங்களா. என்மா யாரோ விருந்தாளி பக்கத்து வீட்டுக்காரி வந்திருக்காளா, அதான் டீ போட்டு கொடுத்துருக்கேன்டா. அப்படியா? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தால் டீ எல்லாம் போட்டு கொடுக்கணும். அதான் நீ சொல்கிற டீ எதுக்கு போட்டு தர வைக்கிறேன்னு. அவள் சங்கடப்படுவாள்ல சீதா. ஆமாம், அப்படியே நீங்களாம் போட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசிடுவா. அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கேன் நான் வேற எனக்கு ஒரு டீ போட்டு தர மாட்டா. இவ பெரிய யோகிய மாதிரி பேசிடுவா. அதுக்கு இல்லைக்கா, அது மாதிரி அவங்களும் செய்யணும்ல. போனா வந்தா இவ வீட்டுக்கு வரவங்களுக்கு பூரா போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா, சும்மா லூசு மாதிரி. அவன் மாமியா அதுக்கு மேலே ஒரு லூசு. விடு கழுதிய, அவங்களுக்கு தேவைப்பட்டா போட்டு கொடுக்குறாங்க, அதான் நம்ம சொல்லக்கூடாது தேவையில்லாம. சரி சோத்தை போட்டு சாப்பிடுவோம். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாத்தே இருக்கும். இது எப்படியா கொண்டாலும் இதுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும். எமகாதியா இருக்கா, இப்போட்டு கொஞ்சம் கோளாரத்தே இருக்கணும் போல இருக்கு. நம்மளை காட்டிலும் டபுள் இருக்கா. நீ காரியத்தில் கணத்தான் பச்சு இருக்காயே. ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாமையே நம்ம தனியாகவே சந்திச்சுக்கிட்டு கிடக்க முடியும்? திருட்டுத்தனமா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் பொறுமையாரு. எங்கள் வீட்டில் பக்குவமாக பேசி எடுத்து சொல்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி சம்மந்தம் பேச சொல்கிறேன் உங்கள் வீட்டில், சரியா? உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சுத்தமாக ஆகாது. அதுலேயும் உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 7ஆம் பொருத்தம். அவங்க 2 பேர் என்னைக்கு ஒத்து போய் நமக்கு சம்மந்தம் பேசி கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அப்படிலாம் சொல்லாத பாண்டியம்மா. உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா ஒரு காலத்தில் திக் ஃப்ரெண்ட்ஸு, தெரியுமில்ல? அப்படி இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பகையாகி போச்சு. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான், அவங்கள சமாதானப்படுத்தி பழைய மாதிரி ஆக்கிடலாம். ஆமாம், இதே கல்யாணத்தில் தான் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. திரும்ப நம்ம கல்யாணத்தில் சேர்ந்துருவாங்களா என்ன? ஒரு கல்யாணத்தில் பகையானவங்க இன்னொரு கல்யாணத்தில் கண்டிப்பாக சேருவாங்க, நீ பார்த்துக்கிட்டே இரு. எப்படியோங்க, நீங்கள் தான் 2 பக்கமும் சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி வைக்கணும்.
இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வேற அப்பப்போ மாப்பிள்ளை பார்க்குறேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியாது சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கட்டினா உங்களை தான் கட்டுவேன். இல்லாட்டினா கல்யாணமே வேணான்னு எங்கேயாவது ஓடிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன் அந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டாப்லையா? வேலையை பார்ப்பாப்லையா? அதை விட்டு சும்மா மாப்பிள்ளை பார்க்குறேன் மனாங்கட்டி பார்க்குறேன்னு முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு நல்லா சம்பாரிச்சு நகை அடிச்சு வைப்பாப்லையா? அதை விட்டு கல்யாணம் கிட்டு நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ கவலைப்படாத. இங்கே பாருங்க, ரொம்ப ஓவராக பேசாதீங்க. எங்கள் அப்பாவை பற்றி யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏ லூசு, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் லூசு. என் மாமனாரை கிண்டல் பண்ணாமல் நான் வேற யாரை கிண்டல் பண்ணுவா சொல்லு? அதுக்கு அப்படி கோச்சிக்கிட்ட? ஐயே கிண்டல் பண்ணுறதுக்கு மரியாதை இல்லாமல் பேசுவீங்களாக்கும். சரி உட்காரு. காமெடியாக இருக்கும் நான் பார்த்தா. இந்த முக்காடு கிக்காடெலாம் போட்டு இந்த சேலையை சுற்றிட்டு வரவும் சுடிதார் மேலே பெரிய பொம்பளை மாதிரியே இருக்கா அப்படியேவும். எல்லாம் உங்கள் நாள் தான். உங்களை பார்க்க வரேன்னு இந்த மாதிரி வேஷம் கட்டிட்டு வர வேண்டியது இருக்கு. ஓகே செல்லாம் உட்கார் செல்லாம். சரி நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமா? வெளியிலனா எங்கே போகிறது? வெளியிலனா வீட்டுக்கு வெளியிலையா சொல்கிறேன். வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வரலாம். முடிஞ்சா ஒரு படத்துக்கு. நான்லாம் வரமாட்டேன். எங்கள் அப்பா பார்த்தாரு பிச்சு போடுவார். பிச்சு அப்படித்தான். எப்பா கோயிலுக்கு கூட ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவேன். நான் ஒரு பக்கம் சாமி கும்பிட, நீங்கள் ஒரு பக்கம் சாமி கும்பிடலாம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது படம் பார்க்கறதுலாம் வாய்ப்பே இல்லை. யாராவது பார்த்தாங்க எங்கள் அப்பா அப்படிதான் பின்னி படல எடுத்துருவார். அம்பிட்டு நல்லவளா நீ? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சரி உடனே கோவக்காரி மூக்கு மேலே கோவம் வந்துடும். சரி சும்மா விளையாடுறதுதானே கிண்டல் பண்ணுறேன். மாமே நான் கிண்டல் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா?